வணக்கம் டீச்சர்ஸ். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கான பதிவு உளவியல் வினாவிடை குறிப்புகள் ஒன் லைனியரில் நம்ம பார்க்கலாங்க. கடைசி நேரத்தில் எக்ஸாம் டயத்தில் இது திருப்புதலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை நீங்கள் விட்டுறாதீங்க. இதை ஒரு தடவை அப்படியே வாசித்து பாருங்கள். நாங்கள் அப்படியே வாசித்து விடுறோம். நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள் டீச்சர்ஸ். இது முக்கியமாக இதிலிருந்து 2-3 மதிப்பெண்கள் கேட்கலாம். சரிங்களா? வாங்க வினாவிற்கு போகலாம். பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பது தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னவர் குரோ மற்றும் குரோ. கற்பித்தலை மேம்படுத்துதல் கல்வி உளவியல் என்று சொன்னவர் கோலஸ்னிக். கல்வி உளவியலின் 3 உட்கூறுகள் என்ன அப்படின்னா கற்பவர், கற்பிக்கும் முறை, கற்கும் சூழல். இந்த வினா எப்படி கேட்கலாம் அப்படின்னா கல்வி உளவியல் எத்தனை உட்கூறுகளாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? 3 உட்கூறுகள் அடங்கியது தான் கல்வி உளவியல். கேஸ் மற்றும் பெர்லினரின் கூற்றுப்படி கல்வி உளவியலின் 3 குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா நடத்தையை புரிதல், முன்கூட்டியே நடத்தையை கணித்தல், நடத்தையை கட்டுப்படுத்துதல். இந்த 3 பிரிவுகளையுமே குறிக்கோள்களையுமே சொன்னவர்கள் கேஸ் மற்றும் பெர்லினர். சரிங்களா? அடுத்து கல்வி உளவியலின் 5 வரம்பு நிலைகளை கூறியவர் ஹெச்.சி. லிண்ட்கிரன் அப்படிங்கிறவர் தான். அதில் ஒன்று கல்வி உளவியல் என்பது நடைமுறை உளவியல் என்று சொல்லியிருக்கார் அவர். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். கல்வி உளவியல் நம்ம உளவியல் புக்கிலேருந்து நம்ம ஃபோட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால கடைசி நேரம் திருப்புதலுக்காகட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னவர் ஸ்கின்னர். இதெல்லாம் விடவே மாட்டாங்க. கோலஸ்னிக்கு, ஸ்கின்னரு, அதே மாதிரி காக்னே, இவங்களையெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பார்த்துக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நடத்தை கோட்பாட்டினர் என்று அழைக்கப்படுபவர் உளவியலாளர்கள் யார் அப்படின்னா நடத்தை கோட்பாட்டினர் அப்படின்னாலே வாட்சன், ஹப், கத்தரே, ஸ்கின்னர், டோல்மன். இந்த 5 பேருமே நடத்தை கோட்பாட்டினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து உளவியல் கடந்த வரலாறில் ஆன்மா, மனம், நனவு நிலை, நனவற்ற நிலை, நடத்தை அப்படிங்கிறதா உளவியலினுடைய வரலாறாக சொல்லப்படுகிறது. நடத்தையின் 2 கூறுகள் என்ன அப்படின்னா நனவு நிலை செயல், நனவற்ற செயல். நடத்தை என்பது உடல் சார்ந்த செயல், அறிவு சார்ந்த செயல், மன எழுச்சி செயல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு நடத்தை என்பது. சரியா தவறா கூற்றை ஆராய்க அப்படிங்கிற வினாவிலையும் இந்த மாதிரியான வினாக்கள் எழுப்பலாம். கல்வி உளவியல் என்பது கல்வியை பற்றிய படிக்கும் அறிவியல் என்று சொன்னவர் பீல். கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. மறந்துடாதீங்க, கல்வி உளவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. அடுத்து முக்கியமான புக்கில் இருந்து எடுத்து இந்த குறிப்பு கொடுத்துருக்கோம். நம்ம சைக்காலஜி என்பது தத்துவ இயலின் ஒரு பிரிவாக இருந்தது. முதல்ல கிரேக்க தத்துவ ஞானிகளின் வரிசையில் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க எல்லாமே கல்வியை பற்றிய தத்துவ கருத்துக்களை சொன்னவர்கள். உளவியல் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியவர் ரூடால்ஃப் கோக்கில் 1576. மறந்துடாதீங்க, உளவியல் என்ற வார்த்தையை உளவியல் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்திய ரூடால்ஃப் கோக்கில். எந்த ஆண்டுனா 1876. முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்கம் வுண்ட் 1879. மறந்துடாதீங்க, நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்ட இடம் லீப்சிக், மேற்கு ஜெர்மனி. உளவியலை பரிசோதனைக்கு வித்திட்டவர் வெபர் என்பவர்தான். உளவியலை பரிசோதனைக்கு வித்திட்டவர் வெபர். அடுத்து பாருங்க, நடத்தை கோட்பாட்டினர். இது ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து மனித ஆய்வுக்களமாக கொண்டது மனதை ஆய்வுக்களமாக கொண்டது என்னென்னா அகநோக்கு முறை தான். மனதை ஆய்வுக்களமாக கொண்ட முறை அகநோக்கு முறை. அகநோக்கு முறையோட வேறு பெயர் சுய உற்றுநோக்கல் முறை. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். அகநோக்கு முறையின் வேறு பெயர் என்ன? சுய உற்றுநோக்கல் முறை. குழந்தைகள் மற்றும் விலங்குகளை ஆய்வு செய்த சிறந்த முறை உற்றுநோக்கல் முறை தாங்க. உளவியலுக்கு அறிவியல் அந்தஸ்து அளித்த முறை பரிசோதனை முறை. பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. செய்திகளை போட்டியாளர்களிடமிருந்து நேரடியாக சேகரிக்கும் முறைக்கு நேர்காணல் முறைன்னு அர்த்தம். போட்டியாளரிடமிருந்து நேரடியாக சேகரிக்கும் முறை நேர்காணல். முற்றிலும் திறந்த விழிகள் என்ற நூலின் ஆசிரியர் மரியானா கப்லான். இது ஏற்கனவே கேட்டுட்டாங்க. குழந்தைகளை பற்றிய முற்றிலும் திறந்த விழிகள் என்ற நூலை எழுதியவர் மரியானா கப்லான். முற்பிறவியை
நினைவுகூறுதல், பார்வையாலேயே பொருட்களை நகர்த்துதல் போன்ற உள் சக்திகளால் விளையும் நிகழ்வுகளை ஆராய்வது வந்து பாராசைக்காலஜி. அடுத்து நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மக்டூகளின் ஹார்மிக் கொள்கையை மறுத்தவர் வாட்சன். மக்டூகளின் ஹார்மிக் கொள்கையை மறுத்தவர் வாட்சன். நடத்தை கோட்பாட்டிற்கு மாறாக தோன்றியது தாங்க கெஸ்ட்லாகோட முழுமை காட்சி கோட்பாடு. கெஸ்ட்லாக். சிக்மண்ட் ஃப்ராய்டு கொள்கையிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஆட்லர் மற்றும் யூங். நம்ம சாதாரணமாக நினைக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வினாக்களாக எடுப்பாங்க கொஷின்ஸில், அதை பார்த்துக்குங்க வினாத்தாளில். தனிநபர் உளவியலை ஆராய்ந்தவர் ஆட்லர். பகுப்பு உளவியலை ஆராய்ந்தவர் யூங். ஒருவருடைய மனதை அறிய சிறந்த முறை அகநோக்கு முறை. அடுத்து பாருங்க, ஒரு தூண்டல் எல்லோரிடமிருந்தும் ஒரே விதமான துலங்களை ஏற்படுத்தாது. இதில் சரியா தவறா கூற்றை ஆராய்களில் கேட்கலாம். காரணம் கூற்று சரியா அப்படிங்கிற முறையிலையும் வினாக்கள் எழுப்பலாம். உளப்பகுப்பாய்வு கோட்பாடு மற்றும் கனவுகளை ஆராய்ச்சி செய்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கனவுகள்னாலே வந்து மருத்துவ உளவியல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வில்காம் உண்ட், மறந்துடாதீங்க. அடுத்து மாஸ்லோ மற்றும் கார்ல் ரோசஸ், இவங்களாம் ரொம்ப முக்கியமான உளவியலாளர்கள். இதில் கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். மனிதநேய உளவியல் மாஸ்லோ மற்றும் கார்ல் ரோசஸ். ஆட்லருங்கிறவர் வந்து உளவியலாளர் வந்து தனிநபர் உளவியலை ஆராய்ச்சி செய்தவர். யூங் வந்து பகுப்பு உளவியலை ஆய்வு செய்தவர். பகுப்பு உளவியலை கூறியவர் வந்து யூங், தனிநபர் உளவியலை கூறியவர் ஆட்லர். மாஸ்லோ மற்றும் கார்ல் வந்து என்ன சொன்னாங்கன்னா மனிதநேய உளவியலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நுண்ணறிவு சோதனை ஆல்பர்ட் பீனட் நுண்ணறிவு சோதனையை சொன்னவர். கருவிசார் ஆக்க நிலையிருத்த சோதனையை சொன்னவர் ஸ்கின்னர். வெஸ்லர் வந்து என்ன சொன்னார்னா வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை சொன்னவர் வந்து வெஸ்லர். யார் எதை சொல்லியிருக்காங்க உளவியலை பற்றி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்கள், பார்வை திறன், கற்றல், மனத்திருத்தல் போன்றவற்றில் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனை மூலம் அளவிட்டவர் வந்து கால்டல். மருத்துவ உளவியலின் முறைகளை கூறியவர் வந்து மெஷ்மர். அடுத்து பியாஜெட் வந்து அறிவு சார்ந்த உளவியல் கோட்பாட்டை சொன்னவர். பியாஜெட் இதுவும் கேட்பாங்க, அறிவுத்திறன் செயல்பாடு அப்படின்னாலே பியாஜெட் தான். சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொன்னார்னா உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை சொன்னவர் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரிங்களா. மனோதத்துவ மனவியல். அடுத்து ஃபெட்ச்னர் என்ன சொன்னார்னு பாருங்க. வெப்பரின் ஆய்வை செம்மைப்படுத்தி புறத்தூண்டுதலுக்கும் புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் வந்து ஃபெட்ச்னர். யாருடைய ஆய்வை? வெப்பரின் ஆய்வை. வில்ஹாம் உட் என்ன சொன்னார்னா கவனம், எதிர்வினை நேரம், நினைவில் இருத்தல், தொடர்பு படுத்தல், எழுச்சிகள் போன்றவற்றை ஆராய்ந்தவர் வந்து வில்ஹாம் உட், மறந்துடாதீங்க. பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நினைவில் நிறுத்த வேண்டிய சில குறிப்புகள் தான் உங்களுக்கு நம்ம கொடுத்தோம். அப்படியே புக்கில் இருந்து நம்ம பேஸ்ட்டு காப்பி பண்ணி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீச்சர்ஸ், பாருங்கள். அப்படியே குறிப்பெடுத்து வச்சு பார்த்துக்குங்க. அடுத்த பதிவு 2வது பார்ட்டு நம்ம கொடுக்கலாங்க. ஒரு 10 அலகுக்கு, இது 1வது அலகு, 10 அலகுக்குமே நம்ம கொடுக்கலாம்.